வரும் வரை மேல்முறையீட்டுக்கு பதில் வரும் வரை மேல்முறையீட்டுக்கு பதில் வரும் வரை மேன்முறையீடுகளை பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு அனுப்பாதது ஏன்? வடமாகாண ஆளுநரே காட்டாட்சியை நடத்தாதீர். வடமாகாண ஆளுநரே வடமாகாண ஆளுநரே வடமாகாண கல்வி அமைச்சு வடமாகாண கல்வி அமைச்சு மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்படும் வரை மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்படும் வரை வடமாகாண கல்வி அமைச்சு வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவே வடமாகாண பொதுச்சேவை வடமாகாண கல்வி அமைச்சு வடமாகாண ஆளுநரே வடமாகாண ஆளுநரே வடமாகாண ஆளுநரே வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவே வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவே வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவே வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவே வடமாகாண அரசு வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவே வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவே மேன்முறையீடுகளுக்கு பதில் வரும் வரை மேன்முறையீடுகளுக்கு பதில் கிடைக்கும் வரை வடமாகாண ஆளுநரே வடமாகாண இன்றைய நாள் நாங்கள் வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு முன்னாலே வந்து ஒரு கவனஈர்ப்பிலே ஈடுபட்டிருக்கின்றோம். ஏற்கனவே வெளிமாவட்ட சேவைகளை அல்லது வெளிமாவட்ட சேவைக்கு ஒத்த சேவைகளை பூர்த்தி செய்தவர்களுக்கும் வடமாகாண கல்வி அமைச்சும் வடமாகாண கல்வி திணைக்களமும் வடமாகாண ஆளுநரும் ஒரு சட்டவிரோதமான முறையிலே வந்து உடந்தையாக இருந்து சேவையின் தேவை என்கின்ற இடமாற்றத்தினூடாக ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் தொழிற்சங்கங்களினுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லாமல் முறைகேடாக நடக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தங்களுடைய உறவுகளையும் தங்களுக்கு வேண்டியவர்களையும் தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சிகளிலே செயற்படுபவர்களையும் பாதுகாப்பதற்காக ஒரு மிக மோசமான இடமாற்ற நடைமுறை ஒன்றை வந்து அமல்படுத்தி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிக மோசமான ஒரு நடைமுறையின் மூலமாக வந்து தங்களுடைய அங்கத்தவர்களையும் தங்களுடைய வேண்டப்பட்டவர்களையும் பாதுகாப்பதற்காக ஏற்கனவே வெளிமாவட்ட சேவைகளை அல்லது வெளிமாவட்ட சேவைக்கு ஒத்த சேவைகளை செய்தவர்களை மீண்டும் இடமாற்றத்துக்கு வழங்கி அதேவேளை அவர்கள் மேன்முறையீடு செய்திருக்கின்ற இடத்திலே அந்த மேன்முறையீட்டை வந்து மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே ஆசிரியர்கள் மேன்முறையீட்டை வடமாகாண கல்வி திணைக்களத்துக்கும் வந்து வழங்கியிருக்கிறார்கள். கல்வி அமைச்சினூடாக அது இதுவரைக்கும் வந்து வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் வடமாகாண கல்வி அமைச்சு வேண்டுமென்றே அதனை தடுத்து நிறுத்தி வைத்துக்கொண்டு ஆசிரியர்களுடைய மேன்முறையீட்டு உரிமைகளை மறுத்து ஆசிரியர்களுடைய மேன்முறையீடு பரிசீலிக்கப்பட்டு அதற்குரிய தீர்வு கிடைக்காமலே அவர்கள் இனிவரும் காலங்களிலே வந்து பாடசாலைக்கு வந்து கையொப்பமிட முடியாதவாறும் அவர்களை தடுக்குமாறும் வலய கல்வி பணிப்பாளர்களூடாக ஆளுநரும் இணைந்து உத்தரவிட்டதன் அடிப்படையிலே வந்து ஆசிரியர்கள் வந்து மிக பாதிக்கின்ற ஒரு நிலைமை வந்து காணப்படுகிறது. ஆகவே இங்கே நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற விடயம், நீங்கள் செய்த சேவையின் தேவை இடமாற்றம் என்பதே பெரும் தொகையானவர்களுக்கு செய்ததே சட்டவிரோதமானது. ஆயினும் அந்த சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கைக்கு நாங்கள் இலங்கை ஆசிரியர் சங்கம் வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு சட்டவிரோதமான நடைமுறை என்று நாங்கள் தெரிவித்திருந்த பொழுது அதற்கு பதிலளிக்காமல் வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு ஆக குறைந்தது மேன்முறையீடு செய்கின்ற வழிமுறைகளை வந்து எங்களுக்கு அறிவுறுத்தி இருந்தது கல்வி அமைச்சினுடைய செயலாளருக்கு அறிவித்துள்ளதாக. ஆனால் அந்த மேன்முறையீட்டு பொறிமுறையே ஆசிரியர்கள் மேன்முறையீடு செய்திருந்தும் கூட இன்று மேன்முறையீடுகள் வந்து பரிசீலிக்கப்படாமலேயே ஆசிரியர்களை வந்து அவர்கள் இடமாற்றம் வழங்கப்பட்ட இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று வற்புறுத்துவது என்பது வந்து மிக மோசமான ஒரு சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு. அது மட்டுமல்ல, இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக விரோதமான செயற்பாடு, மனித குலத்திற்கு எதிரான ஒரு நடைமுறையான ஒரு செயற்பாடு.
ஆகவே இந்த வடமாகாணத்திலே வந்து வெறும் காட்டாட்சி நடக்கின்றது என்பதை வந்து நாங்கள் இந்த இடத்திலே வந்து மிக வெளிப்படையாக வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இடத்திலே இந்த நாங்கள் கேட்கின்ற விடயம், மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்படும் வரை இந்த ஆசிரியர்கள் வந்து பழைய சேவை நிலையத்திலே வந்து கடமையாற்ற அனுமதிக்க வேண்டும். இந்த ஆசிரியர்களே வந்து வெளிமாவட்ட சேவைக்கு ஒத்த சேவைகள் செய்தவர்கள், உடல்நிலையாலே பாதிக்கப்பட்டவர்கள், கொடிய நோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள், யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகளை கொண்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அவர்கள் சேவை நிலையத்திலே கடமையேற்ற பின்னர் தான் நாங்கள் அப்பீலை பார்ப்போம் என்று சொன்னால் எப்போ அப்பீலை நீங்கள் பார்க்க போகிறீங்க? இதுவரைக்கும் வந்து நீங்கள் மாகாண பொதுச்செயலாளர் குழுவுக்கு அனுப்பல அப்பீல். அப்படி என்று சொன்னால் இது வெறுமனே வந்து ஆசிரியர்களை கிள்ளுக்கீரிகளாக பயன்படுத்தி நாயிலும் கேவலமாக நடத்துகின்ற ஒரு தன்மை தான் இந்த செயற்பாடு இருக்கிறது. ஆகவே ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், ஆசிரியர்களுக்கு செமினார்களையும் அதில் செமினார்களில் வச்சு அதுக்கு ஆசிரியர்களுக்கு உணவு கொடுப்பதென்ற பேரிலே வந்து பெருந்தொகை பணத்தை வந்து மோசடி செய்வது என்பது வந்து அது அவர்களுடைய வழக்கமாக இருக்கிறது திணைக்களத்தினுடைய. அப்படி மோசடி செய்வதற்காக நீங்கள் ஆசிரியர்களுக்கு வந்து கருத்தரங்குகளை நீங்கள் வைத்திருந்தாலும் கூட இந்த கருத்தரங்குகள் மூலமாக வந்து ஆசிரியர்கள் என்னத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? ஆசிரியர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டாமல், ஆசிரியர்களுடைய துன்பங்களை வந்து கருத்தில் எடுக்காமல், அவர்களுடைய சேவைகளை மதிக்காமல், இப்படி கண்மூடித்தனமாக வதைப்பதனூடாக, சட்டவிரோதமாக செயற்படுவதனூடாக இந்த வடமாகாண கல்வி வளருமா? ஆகவே இந்த இடத்திலே வந்து ஒரு சமூகவியலாளர்கள், பொதுமக்கள், கல்வியலாளர்கள் சிந்திக்க வேண்டும். இங்கே வடமாகாணம் பின்னணியிலே இருப்பதற்கு காரணம் ஆசிரியர்கள் அல்ல, இங்கே இருக்கின்ற அதிகாரிகள், இங்கே இருக்கின்ற தலைமைத்துவத்தை வழங்குகின்றவர்கள் மட்டும்தான். ஆகவே இந்த அதிகாரிகள், காட்டு மிராண்டிகள் போன்று செயற்படுகின்ற இந்த அதிகாரிகளையும் இந்த ஆளுநரையும் மாற்றினாலே வந்து வடமாகாணம் வந்து ஓரளவுக்கு கல்வி நிலையிலே முன்னேறும் என்பதுதான் எங்களுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது. இதே போக்கிலே போனால் இன்று கடைசி நிலையில் தான் இருக்கிறது. கடைசி நிலையில் இருக்கின்ற பொழுதும் கூட இன்று இருக்கின்ற வீதாசார வீத முறையில் விட கடு மோசமான நிலைக்கு இந்த வடமாகாண கல்வி போக இருக்கின்றது. இந்த நிலையை உருவாக்குவதுதான் இந்த தென்னிலங்கை அரச சக்தியினுடைய முகவராக இயங்குகின்ற வடமாகாண ஆளுநருடைய நிகழ்ச்சி நிரலும், வடமாகாண ஆளுநருக்கு உடந்தையாக செயற்படுகின்ற, தங்களுடைய பதவிகளை தக்க வைக்கிறதுக்கு பாடுபடுகின்ற அதிகாரிகளுடைய நிகழ்ச்சி நிரலும் என்பதையும் வந்து இந்த வடமாகாண கல்வி சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ள விரும்புகின்றோம். அதேவேளை இந்த இடத்தில் நாங்கள் ஒன்று கூற விரும்புகின்றோம், நாங்கள் வெளி மாவட்டத்திலே இருந்து வருகின்ற ஆசிரியர்களுக்கு இடமாற்றங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் இந்த இடமாற்றங்கள் வந்து ஒரு சரியான பொறிமுறையாக, கொள்கை வகுப்பினூடாக, பாரபட்சம் இல்லாமல், அரசியல் தலையீடு இல்லாமல் நியாயமான முறையில் நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு கோரிக்கை. அதன் அடிப்படையிலே வந்து இந்த போராட்டம் நடைபெறுகின்றது என்பதையும் வந்து அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு தான் மேன்முறையீடு செய்ய சொல்லி வந்து வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு அறிவுறுத்தி இருந்தது. அதன் அடிப்படையிலே வடமாகாண கல்வி பணிப்பாளரும் வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடுகள் சமர்ப்பிக்க முடியும் என்று கடிதம் அனுப்பியிருந்தார். வடமாகாண ஆளுநர், வடமாகாண கல்வி அமைச்சு செயலாளர்கள், வலய கல்வி பணிப்பாளர்களோடு இந்த இடமாற்ற பட்டியல் வழங்கப்படுவதற்கு முன்னர் கலந்துரையாடிய கலந்துரையாடலின் பின்னர் வடமாகாண ஆளுநருடைய ஊடக அறிக்கையிலும் வந்து மேன்முறையீடுகளை வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு செய்ய முடியும் என்று அவருடைய ஊடக அறிக்கையிலும் வந்து குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையிலே வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்திருந்தும் கூட வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடுகள் இதுவரை பலது அனுப்பப்படவில்லை. அதேவேளை வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்பட்டு நியாயமான தீர்வுகள் கிடைப்பதற்கு முன்னமே வந்து ஆசிரியர்கள் துன்புறுத்தப்பட்டு இன்று பாடசாலைகளிலே வந்து கையொப்பமிட முடியாத சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது ஆசிரியர்களுடைய தொழிலுக்கே வந்து பாதிப்பை ஏற்படுத்துகின்ற கோணத்திலே தான் அவர்கள் மிக கீழ்த்தரமாக, மிருகத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்திருக்கின்றதன் அடிப்படையிலே நாங்கள் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவிடம் வந்து நீதி கேட்டு வந்திருக்கின்றோம். மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய செயலாளர் என்பவர் வந்து ஒரு அரசு உத்தியோகத்தராக இருந்தாலும் வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு என்பது ஒரு சுயாதீனமாக இயங்க வேண்டிய ஒரு கட்டமைப்பு. அந்த சுயாதீனமாக இயங்க வேண்டிய கட்டமைப்பு என்கின்றதன் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 5 உறுப்பினர்களை கொண்ட பல்வேறு அரச நிலைகளிலே இருந்த ஓய்வு நிலை உத்தியோகத்தர்களை கொண்டு அந்த ஆணைக்குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆணைக்குழு ஒரு அரசியல் ரீதியாக செயற்படக்கூடாது என்பதன் அடிப்படையிலே நாங்கள் அவர்கள் இதற்கு ஒரு நியாயமான தீர்வு வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த இடத்திலே வந்து நாங்கள் வந்திருக்கின்றோம். இதற்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் வந்து போராடுவதாக எண்ணி இருக்கின்றோம். அது நீண்ட போராட்டமாக இருந்தால் அது மிக பாரிய அளவிலே வந்து விஸ்தரிக்கப்படும். அந்த அடிப்படையிலே வந்து நாங்கள் எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை வந்து நாங்கள் ஒரு கவனஈர்ப்பு முயற்சிகளில் ஈடுபட இருக்கின்றோம். அதேவேளை அனைத்து ஆசிரியர்களும் வந்து இந்த போராட்டத்தின் நிறைவிலே வந்து
இங்கே போராட்டம் நடந்த பின்னர் வந்து நாங்கள் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிலும் தனித்தனியாக முறைப்பாடு செய்ய இருக்கின்றோம். இலங்கை ஆசிய சங்கம் முறைப்பாடு செய்திருக்கிறது. அதேவேளை தனித்தனியாகவும் முறைப்பாடு செய்திருக்கின்றோம். அதன் பின்னர் வந்து நாங்கள் தொடர்ச்சியான சட்ட ரீதியான செயற்பாடுகள் தொடர்பாகவும் வந்து நாங்கள் தீர்மானிப்போம். என் பேர் அனிதா ஜெயசுதன். நான் வந்து 2007ஆம் ஆண்டிலிருந்து 2015 மட்டும் புங்குடுதீவில் இருக்கிற இருப்பட்டி சித்தி விநாயகர் பாடசாலையில் 8 வருஷமாக படிப்பிச்சேன். படிப்பிச்சுட்டு இங்கே வந்து நான் வெளிமாவட்ட சேவைக்கு ஒத்த சேவை தான் நாங்கள் இப்போ செய்திருக்கிறோம். அப்போ இவைய வந்து எங்களோட மேல்முறையீடுகளை வந்து பரிசீலித்தா புங்குடுதீவு எங்கே இருக்குன்றாவது தெரிஞ்சிருக்கும். அதில் இருப்பட்டி பாடசாலை வந்து ரோட்டோரமாக இருக்கா அல்லது ரோட்லேருந்து உள்ளுக்கு இருக்கா, இந்த டீச்சர்ஸ் இப்போவே அந்த பாடசாலைக்கு பஸ் வந்து மந்தகதியில் போய் வருதுன்னு சொன்னால் அந்த காலத்தில் இப்படி போய் வந்திருக்கு என்று சொல்லி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 2வது விஷயம், எங்களோட வந்து ஒரு 5 பேர் நாங்கள் புங்குடுதீவிலேருந்து வெளியேறோம்னு சொன்னோம். அதுலேயும் 2 பேருக்கு தான் இந்த வெளி மாவட்ட ட்ரான்ஸ்ஃபர் வந்துருக்கு. நிச்சயம் 3 பேர் எங்கேன்னு தெரியாது. அப்போ செய்கிறோன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரே சமனாக செய்யும். அடுத்தது வந்து நாங்கள் வந்து 2 முறை வந்து இங்கே கேட்க போது எங்களோட மேன்முறையீடுகள் வந்து இங்கே வரையில. இப்போ வரையல் என்று சொன்னால் இங்கே வந்தால் தான் எங்களுக்கு அதை பரிசீலித்து எங்களோட பிரச்சனை என்ன, இப்போ நாங்கள்லாம் கஷ்ட பிரதேசம் வேலை செய்யணும், நாங்கள்லாம் அதிகஷ்ட பிரதேசம் வேலை செய்யணும், நாங்கள்லாம் வெளி மாவட்ட பிரதேசத்துக்கும் போகணும் என்று சொன்னால் இதுவரைக்கும் செய்யாதாக்களுங்க அவங்கள பார்த்து இந்த வெளி மாவட்டத்துக்கு அனுப்புவோம். மற்றது எங்களோட மேன்முறையீட்டுக்கு சரியான பதில் வரும் மட்டும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்வோம்னு சொல்லிக்கொண்டு விடுவோம்.